1800ல மதுரையில ரூஸ் பீட்டர் அப்படிங்கிற கலெக்டர் இருந்தார். அவர் என்னதான் வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் மேல அவருக்கு அலாதியான ஒரு பிரியம் இருந்துச்சு. ஒரு நாள் மதுரையில நல்ல இடியோட கூடிய மழை, புயல் காத்து. அப்போ அவர் வீட்டுல தூங்கிட்டு இருந்த சமயம் ஒரு குழந்தை திடீர்னு வந்து அவர் கையை பிடிச்சு வீட்டுல இருந்து வெளியில கூட்டிட்டு வந்துருச்சு. அவர் வீட்டுல இருந்து வெளியே வந்த அடுத்த தருணம் அந்த வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா அவருக்கு அந்த வெளியில கூட்டிட்டு வந்த குழந்தையுடைய முகமும் அதோடைய காலில் இருந்த சலங்கையும் நல்லா ஞாபகம் இருந்துச்சு. இந்த ஞாபகத்தோடையே அடுத்த நாள் அவர் கோயிலுக்கு போகும் பொழுது அம்மனுடைய காலில் அதே சலங்கையும் அந்த குழந்தையோடைய முகத்துல இருந்த புன்சிரிப்பை அம்மன் முகத்திலையும் பார்த்தாரு. இதனால வந்தது மதுரை மீனாட்சி அம்மன் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்ட அவரு அம்மனுக்கு தன்னுடைய காணிக்கையா பாதுகைகளை செலுத்தினாரு. அந்த பாதுகையை இன்னைய தேதி வரைக்கும் பீற்று பாதுகை அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. சித்திரை திருநாள்ல மதுரை மீனாட்சி அம்மன் குதிரை வாகனத்துல வலம் வரும் பொழுது இந்த பாதுகையை தான் அம்மனுக்கு அணிவிச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வராங்க. இந்த மாதிரி தெய்வங்கள் நிகழ்த்தின சிறப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு எந்த தெய்வத்தை பத்தி இல்ல எந்த கோவிலை பத்தி சிறப்புகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க.